வர்ஷினி. இல்ல பாவங்க. இசை, நீ பத்திரிக்கைய மாத்தி வச்சியா? சொல்லு இசை, நீ பத்திரிக்கைய மாத்தி வச்சியா? நான் மாத்தி வைக்கல அத்தை. ஏய், நடிக்காத. நீ மாத்தாம வேற யார் மாத்துவா? ஸ்ரீஜா, இசை பத்திரிக்கைய மாத்தி வச்சத நீ பாத்தியா? பாக்கல. ஆனா இவதான் மாத்தி வச்சிருப்பா. தானே எப்படி பத்திரிக்கை மாறும்? இசை பத்திரிக்கைய மாத்தி வச்சத நீ பாத்தியா? இல்ல. அப்படி இருக்கும்போது எந்த உண்மையும் தெரியாம நீயா கற்பனை பண்ணி ஒருத்தங்கள கை நீட்டி அடிக்கிற உரிமைய உனக்கு யார் கொடுத்தது? அத்த, நீங்க என்ன ஏன் அடிச்சேன்னு கேக்குறீங்க? இவ என்ன காரியம் பண்ணிருக்கா? பத்திரிக்கையில பேரை மாத்தி வச்சிருக்கா. இவள அடிக்காம வேற என்ன பண்றது? அவதான் பண்ணலன்னு சொல்றாள் ஸ்ரீஜா. அவ பண்ணாம இந்த காரியத்தை வேற யார் பண்ணிருப்பா? சும்மா போய் சொல்றா. விஷால கல்யாணம் பண்ணிக்கிறதுக்கு அவ ஆசைப்படுறா. அதுக்காக தான் பத்திரிக்கைய மாத்தி வச்சிருக்கா. எப்படியாச்சும் குழப்பத்தை உண்டு பண்ணி விஷால கல்யாணம் பண்ணிக்க பாக்குறா. ஸ்ரீஜா, திருப்பி திருப்பி நான் சொல்றேன், உண்மை தெரியாம எதுவுமே பேசக்கூடாது. என்ன அண்ணி நீங்க? ஸ்ரீஜா சொல்றது ஏன் உண்மையா இருக்க கூடாது? ஸ்ரீஜா தானே கல்யாண பொண்ணு. நீங்க அவளுக்கு சப்போர்ட் பண்ணாம இவளுக்கு சப்போர்ட் பண்ணிட்டு இருக்கீங்க. அதானே பத்திரிக்கைங்கிறது எவ்வளவு பெரிய விஷயம். அதுல ஸ்ரீஜா பேர் இருக்க வேண்டிய இடத்துல இவ பேர் இருக்கிறத பாத்தாங்கன்னா எல்லாரும் என்ன நினைப்பாங்க? நீங்க இந்த பொண்ணை திட்டாம ஸ்ரீஜாவை திட்டிட்டு இருக்கீங்களே. உண்மை தெரியாம எதுவும் பேசக்கூடாதுன்னு தான் நான் சொன்னேன். நான் சப்போர்ட் பண்ணி எல்லாம் பேசல. இசை மாத்துனத நீங்க யாராவது பாத்தீங்களா? சொல்லுங்க, யாராவது ஒருத்தராவது பாத்தீங்களா? ஸ்ரீஜா, நீ இசை கிட்ட மன்னிப்பு கேளு. ஸ்ரீஜா, இசை கிட்ட மன்னிப்பு கேளு. வாங்க தம்பி, என்ன விஷயம்? அது அது வந்து நான் இசை கிட்ட கொஞ்சம் பேசணும். இந்த நேரத்துலயா? இல்ல, இருட்டிருச்சே, அதனாலதான் கேட்டேன். ஏதாவது முக்கியமான விஷயமா? ஆமா. இதுக்கப்புறமா இசைக்கிட்ட முக்கியமான விஷயம் பேசுறதுக்கு உங்களுக்கு என்ன இருக்கு? சரி, நீங்க இருங்க, நான் இசைக்கிட்ட போய் சொல்றேன். சரி. இசை, சித்தி, உன்னை பார்த்து பேசுறதுக்காக விஷால் வந்திருக்காரு. ஏதோ முக்கியமான விஷயமா? போய் பார்த்து சீக்கிரம் பேசிட்டு வந்துரு, சரியா? அன்னைக்கு மாதிரி அங்கேயே படுத்து தூங்கிறாத, புரியுதா? ஐயோ, விஷால் எதுக்கு என்ன பார்க்க? விஷால், ஹாய் இசை. என்ன விஷயம்? உள்ள வாங்க. இல்ல பரவாயில்ல இசை, அந்த பக்கம் போய் பேசலாமா? ப்ளீஸ் கொஞ்சம் வாங்க. வாங்க. எப்படி அடிச்சிருக்கா பாரு. என் பொண்ணு மேல நானே கை வச்சதில்ல. எவ்வளவு தைரியம் இருந்தா என் பொண்ணு கண்ணத்துல அடிச்சிருப்பா. அவளை சும்மா விட்ட நீ? அவளை என்னால எதுவுமே பண்ண முடியலப்பா. அந்த சுபத்ரா அவளுக்கு சப்போர்ட்டா இருக்கா. பத்திரிக்கையில பேரு மாறிடுச்சு. என் பேர் இருக்க வேண்டிய இடத்துல அவ பேர் இருக்கு. மாத்துறது இவ தானே நான் சொல்றேன். அதுக்கு நீ அவளை தப்பா நினைக்கிற. அப்படி நினைச்சதுக்கு நீதான் அவகிட்ட மன்னிப்பு கேட்கணும்னு சொல்றாங்கப்பா. எல்லாரும் முன்னாடியும் நல்லவ மாதிரியும் அமைதியானவ மாதிரியும் நடிக்கிறா. என் ரூமுக்கு வந்து பதிலுக்கு பதில்
எனக்கு கண்ணத்துல ஓங்கி அறையிறா. அவ அந்த வீட்ல இருக்கிற வரைக்கும் என்னால நிம்மதியா இருக்க முடியாதுப்பா. அவ என்ன அந்த வீட்டுக்கு வர விட மாட்டா. அவ என்ன ஏதாவது பண்ணுவா. என்ன மண்டபத்துல மணமேடையில மட்டும் இல்ல, நாளைக்கு நலங்கு ஃபங்க்ஷன்ல விஷால் கூட என்ன உட்கார விட மாட்டேன்னு சொல்றாப்பா. முதல்ல அவளை இந்த வீட்டை விட்டு அடிச்சு துரத்தணும்பா. அவ என்ன எல்லாரும் முன்னாடியும் அவமானப்படுத்திட்டே இருக்காப்பா. ஆனா என்னால எதுவுமே பண்ண முடியலையே. என் ரத்தம் கொதிக்குதுப்பா. ஸ்ரீஜா, ஒன்னு இப்படி பண்ண விட நான் சும்மா விட மாட்டேமா. நீ என்கிட்ட ஆரம்பத்திலே சொல்லி இருக்கணும். நான் பாத்துக்கிறேன்னு சொல்லும் போதெல்லாம் அங்க உனக்கு எந்த பிரச்சனை இல்லைன்னு நினைச்சேன். என் பொண்ணு மேல கை வைக்கிற அளவுக்கு ஒருத்தி தைரியம் இருக்க கூடாது. நீ கவலைப்படாதம்மா. இனிமே அந்த இசையை நான் பாத்துக்கிறேன். நாளைக்கு அந்த இசை நலுங்கு ஃபங்க்ஷன்ல இருக்க மாட்டான். அவளை அந்த வீட்டை விட்டு மட்டும் இல்ல, இந்த உலகத்தை விட்டு போக வைக்கிறேன். அப்பா எப்படிப்பா? உன் அப்பாவுக்கு இன்னொரு முகம் இருக்குமா? என் பொண்ணை இப்படி பண்ணவள நான் சும்மா விட்டா எனக்கு நிம்மதி இருக்காது. நாளைக்கு காலையில 2 பேரும் அந்த வீட்டுக்கு அனுப்புறேன். அவ யாருங்கிற அடையாளத்தை மட்டும் அவங்க கிட்ட காட்டு. மத்தத அவங்க பாத்துப்பாங்க. சரிங்கப்பா, அவளை சும்மா மட்டும் விட்டுறாதீங்கப்பா. அவ இருக்கிற வீட்டுல என்னால நிம்மதியாவே இருக்க முடியாது. கவலைப்படாதம்மா, அப்பா நான் பாத்துக்கிறேன். இனிமே அந்த இசையோட சத்தம் இந்த உலகத்துக்கே கேட்காது.